திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், தெலுங்கு பேசுபவர்களுக்கு 15 தொகுதியை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து மதசார்பற்ற கட்சின்னு தானே சார் சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக வந்து மதசார்பற்ற கட்சின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணாங்கட்டி கட்சியும் இல்ல. பிஜேபியோடு இணைஞ்சு போறான் டிஎம்கே. பண்டார பரதேசிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை 97களில் சொன்ன திரு கருணாநிதி பண்டார பரதேசிகளான பாஜகவோடு கூட்டு சேர்ந்து திமுக கழகம் இருக்கும் இடத்தில் மதச்சார்பின்மையும் வெறுப்பும் எங்களை துளியும் அளதாது என்று வாஜ்பாயோடு கூட்டு சேர்ந்து தன்னுடைய மனசாட்சியான மருமகன் திரு முரசலிமாறனுக்கு தொழில்துறை அமைச்சகத்தை வாங்கி அழகு பார்த்தவர் தான் திரு கருணாநிதி. அவரை விட கொஞ்சமும் குறைந்தவர் இல்ல திரு ஸ்டாலின். ஆக இந்த அரசியல் தலைவர்களுக்கு கோட்பாடு இல்லை, கொள்கை இல்லை. தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், இன்னும் ஏராளமான தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம் உருவாகி இந்த கட்சியை தற்போது சாதி கட்சிகளாகவும் அதை தெலுங்கு கட்சியாகவும் தமிழர் கட்சிகளாகவும் மாற்றிய பெருமையும் சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் இடம் கொடுத்த அசிங்கத்தையும் பார்க்கலாம். நீங்கள் சொல்வார்கள் என்றால் ஸ்டாலின் குடும்பமே அரசியல்ல தான் இருக்கு. அதற்கு பகரமாக மூத்த அமைச்சர் துரைமுருகனுடைய மகனுக்கு பதவி, பொன்முடியினுடைய மகனுக்கு பதவி, அப்பாவுடைய மகனுக்கு பதவி,